والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وثمرة فؤادنا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين أما بعد. என்றும் அதிசங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய ஷெய்ஹுனா வருஹுனல் மிஸ்பாஹி மத்தல்லாஹு பில்லஹுல் ஆலி அன்னவர்களை முன்னிறுத்தியவனாக புனித காதிரியா ராத்தி மஜ்லிஸில் கலந்து கொள்வதற்காக சமூகம் அளித்திருக்கின்ற கண்ணியமிக்க உலமாக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சமீபத்தில் காதிரியா ராத்திப் காதிரியா திருச்சபையில் இணைந்து கொண்ட சகோதரர்கள் இந்த சமூகம் அளித்திருக்கின்றார்கள். ஷெய்ஹுனல் மிஸ்பாஹி என்னவர்களின் பிறந்த தின நிகழ்வுக்கு முன்னால் பையத் பெற்றுக்கொண்ட சகோதரர்கள் சகோதரிகள் அனைவரையும் எமது காதிரியா திருச்சபைக்கு வரவேற்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் அனைவரும் ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு ஷெய்கினுடைய தர்பியா அதன் கீழ் இருக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். பையத் பெற்றுக் கொள்வதில் மாத்திரம் பிரயோசனம் கிடையாது. முதலில் தரீக்காக்களினுடைய அடிப்படையை விளங்க வேண்டும். எந்த ஒரு தரீக்காவை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய அடிப்படை கொள்கைகள் சகல சிருஷ்டிகளும் அல்லாஹுவின் ராத்திலிருந்து வெளியானவைதான். அல்லாஹுவுக்கு வேறான எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. ஐனியத், கைரியத், ஐனியத், அவன்தான் அனைத்துமாக இருக்கின்றான். அல்லாஹ் வேறு, சிருஷ்டிகள் வேறு என்று சொல்வது கைரியத். தரீக்காக்கள் ஐனியத்தை தான் போதிக்கின்றன. ஆனால் இன்றைய தரீக்காக்களின் நிலை என்னவெனில், ஷேகுமார்கள் இந்த தத்துவத்தை முரீதீன்களுக்கு கூறுவதில்லை. அதாவது இல்மு வஹதத்தில் வுஜூத், இதுதான் தரீக்காக்களின் அடிப்படை. அரபு மொழியில் பாடல்களை பாடுகின்றார்கள். அதன் கருத்து வஹதத்துல் வுஜூதாகவே இருக்கின்றது. ஆனால் மறுக்கின்றார்கள். எங்களுடைய சில்சிலத்து தரீகத்தில் காதிரியத்தில் அலியா, நாங்கள் அனைவரும் அத்தரீகத்துல் காதிரியத்தில் அலியா. எங்களுடைய சில்சிலாவை எடுத்து நோக்குங்கள். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து ஒவ்வொருவராக சையதுனா அலி இப்னு அபி தாலிப், சஹாபாக்கள் கர்ரமல்லாஹு வஜ்ஹா, ஷெய்குமார்கள், இறுதியாக இப்பொழுது எங்களுடைய ஷெய்குடைய பேர் இருக்கின்றது. எங்களுடைய ஷெய்கின் ஷெய்கு குப்பியாவத்தையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற ஷேக் அப்துல் காதிர் அல் ஆலிம் குதிஸ அஸ்ராரு அன்னவர்கள். அவர்களின் ஷெய்கு பஹ்ருல் ஹகாயிகி வத்தகாயிக் அஷ்ஷா முஹம்மத் அப்துல் காதிர் சூஃபி ஹைதராபாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள். இவர்கள் 2 பெயர்களுக்கு ஹிலாஃபத் வழங்கியிருக்கின்றார்கள். ஹைதராபாத் சூஃபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் இந்தியாவின் புதக்குடி மதரசாவில் ஓதிக்கொண்டிருந்த ஷெய்குனா சூஃபி ஹசரத் நாயகம், வெள்ளியாலிம் சாஹிப் நாயகம் குதிஸத் அஸ்ராருஹுமா இருவரையும் அங்குதான் சந்தித்து அவர்களுக்கு இஜாசா ஹிலாஃபத் கொடுக்கின்ற நிகழ்வு ஆரம்பமானது அங்குதான். பிறகு அவர்களுடைய ஊருக்கு வர சொல்லி அவர்களுக்கு ஹிலாஃபத் கொடுத்து அனுப்பினார்கள். ஒரே சில்சிலாவில் உள்ளவர்கள்தான் சூஃபி ஹசரத் நாயகம் அன்னவர்களும் செய்துனா வெள்ளியாலிம் சாஹிப் கத்தஸல்லாஹு அஸ்ராருஹுமா இருவரும்.
சூஃபி ஹசரத் நாயகம் அப்துல் காதிர் சூஃபி, குப்பியாவத்தையில் அடங்கப்பட்டிருக்கின்ற ஷேக் அப்துல் காதிர் சூஃபி, இவர்கள் இலங்கைக்கு தங்களுடைய ஹலீஃபாவாக நியமித்தது எங்களுடைய ஷேக் நாயகத்தை தான். அவங்களோட கையாலே நெஞ்சிருக்காங்க எழுதி. இப்போ நான் சொல்கிற விடயம் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாத விடயம். சூஃபி ஹசரத் நாயகம் என்னவருடைய ஹலீஃபா என்றால் எப்படி இன்று சூஃபி ஹசரத் நாயகத்தை பின்பற்றுகின்ற சிலர் ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் என்னவர்களை புறக்கணிக்கின்றார்கள். அப்படியாயின் இவர்கள் தரீக்காவின் அடிப்படையை புரியவில்லை. ஹைதராபாத் சூஃபி நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் எதை போதித்தார்கள்? வஹதத்துல் வஜூதை போதித்தார்கள். ஷெய்குனா சூஃபி ஹசரத் அப்துல் காதிர் சூஃபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இவர்கள் எதை போதித்தார்கள்? இவர்களும் வஹதத்துல் வஜூதைத்தான் போதித்தார்கள். வெள்ளியானிம் சாஹிப் நாயகம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் இவர்களும் எதை போதித்தார்கள்? வஹதத்துல் வஜூதைத்தான் போதித்தார்கள். எல்லாம் அல்லாஹ் தான். இதை ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள் கூறும் பொழுது இவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இடமளிக்கின்றது இல்லை. இன்று சூஃபி ஹசரத் நாயகம் அப்துல் காதிர் சூஃபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் பெயரில் வரக்கூடியவர்கள் வஹதத்துல் வஜூதை மறுக்கின்றார்கள். அப்படியாயின் எப்படி இவர்களுடைய தரீகாவின் நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும்? எல்லாம் அவனே என்று சூஃபி ஹசரத் நாயகம் என்ன செய்திருக்கிறார்கள்? ஷெய்குனா சூஃபி ஹசரத் நினைவு மலர் என்ற ஒரு புக் இருக்கிறது. ஷெய்குனா சூஃபி ஹசரத் நினைவு மலர். அதில் அவர்கள் கூறுகின்றார்கள், சகலமும் ஹக்குக்கு வேறல்ல. யாரு இவங்க? சூஃபி ஹசரத் நாயகம் சொல்றாங்க, சகலமும் ஹக்குக்கு வேறல்ல, எல்லாம் அவனேதான் என்று நம்பி இருந்ததற்கு இல்முல் யகீன் என்றுதான் சொல்லப்படும். ஷெய்குனா சூஃபி ஹசரத் நினைவு மலர் 31வது பக்கத்தில் இது இருக்கின்றது, எடுத்து பாருங்க. அப்போ சூஃபி ஹசரத் நாயகம் ஒன்றவங்க என்னத்தை பேசியிருக்காங்க? வஹதத்துல் வஜூதைத்தான் அவர்கள் பேசினார்கள். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதைத்தான் ஷெய்குமார்கள் போதிக்கின்றார்கள். எங்களுடைய ஷெய்குனல் மிஸ்பாஹி அவங்க சாதாரணமான ஆள் இல்லை. சூஃபி ஹசரத் நாயகம் அவங்க ஹிலாஃபத்து கொடுத்திருக்காங்க. ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் அவர்களுக்கு ஹிஜ்ரி 1395, அதாவது இப்போக்கு 52 வருஷத்துக்கு முதல் ஷெய்குனல் மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்களை குப்பியாவத்தையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அஸ்ஸையிது ஷேக் அப்துல் காதிர் சூஃபி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்கள் தங்களின் ஹலீஃபாவாக நியமிக்கின்றார்கள். இந்த அவங்க இது சூஃபி நாயகத்தில் எழுத்து கையெழுத்து, நான் குப்பி எடுத்துட்டு வந்தேன். சூஃபி ஹசரத் நாயகம் அவங்களோட கையெழுத்து, அவங்களோட கையால் எழுதி நெஞ்சிருக்காங்க. இந்த அறிக்கை டேட்டோடு எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க சொல்கிறாங்க, இந்த காதிரியா தரீக்கா மட்டும்தானே நாங்கள் பின்பற்றுறோம். ஆனால் ஷெய்குனா மிஸ்பாஹி நாயகம் வந்தவங்க 2 தரீக்காக்குத்தான் ஷெய்கா நியமிச்சிருக்காங்க. ஹாதிஹி இஜாசத்து தாலீமி தரீகத்தைனில் அலியத்தைன் அல் காதிரியத்தில் உல்யா வன் நக்ஷபந்தியத்தி சானியத்தி வல் ஊலா லி அஹி ஃபித் தரீகா அல் ஆலிம் அப்துல் ரவுஃப் இப்ன் அல் ஆலிம் அப்துல் ஜவாத் அஸ்ஸைலானி ஹஸ்ப மா ஜாஸனி பிஹிமா ஷெய்கி முர்ஷிதி இமாமுல் ஆரிஃபீன் வசுல்தானுல் வாயிலீன் பஹருல் ஹகாயிக் வத்தகாயிக் ரயீசுல் மஜாதீப் அஷாஹ் முஹம்மது அப்துல் காதிர் அஸ்ஸூஃபி அல் காதிரி அல் ஹைதராபாதி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ். என்ன, நான் ஷேக் அப்துல் ரவுஃப்
இப்னுல் ஆலிம் அப்துல் ஜவாத் அவர்களை 2 தரீகாக்களுக்கு ஷேகாக நியமிக்கிறேன். அதில் குறிப்பிடுறாங்க, ஒன்று காதிரியா தரீகா, அடுத்தது நக்ஷபந்தியா. எனக்கு ஹைதராபாத் சூஃபி அவங்க சந்தை போல, எனக்கு இன்னார் சந்தை போல, அப்படி சில்சிலா தொடர வரும். அது இன்னொரு வசனம் சொல்கிறாங்க, இந்த 2 தரீகாக்களுக்கும் இவர்களை ஷேகாக நியமிக்கிறேன். فأجزته لتعليم الطريقتين المذكورتين للطالبين والراغبين بعدما رأيته أهلا له. சொல்றாங்க, இந்த 2 தரீகாக்கும் இவங்களை நான் ஷேகாக நியமிச்சன், சும்மா இல்லை. بعدما رأيته أهلا له, இதற்கு இவர்களை நான் தகுதியானவர்களாக கண்டதன் பின்னால். ஒரு வசனம் போட்டிருக்காங்க. யார மிஸ்பாஹி நாயம் வந்தவங்களை ஷைகுனா சூஃபி ஹஸரத் நாயம் வந்தவங்க, இவங்க தான் பொருத்தமான ஆள். எதுக்கு? நம்ம தரீகாவை கொண்டு போகிறதுக்கு. இன்றைக்கு அவங்களோட பேரில் வாராக்கள்லாம் வஹதத்துல் வஜூத் இல்லை, பொய்யென்று சொல்கிறாங்க. அப்போ சூஃபி நாயம் என்ன சொல்கிறாங்க? அப்போ இவங்களோட கொள்கைக்கு மாற்றமாக அவங்க தரீகா நடவடிக்கையை கொண்டு போகிறாங்க. அப்போ உண்மையான ஷேகார் அவங்களோட எங்களுடைய ஷேഖ്, கண்ணியம் நிறைந்த அஸ்ஸையிது ஷேக் அப்துல் ரவுஃப் அல் மிஸ்பாஹி ஹஃபிலஹுல்லா, அவங்க தான் சூஃபி ஹஸரத் நாயம் அவங்களோட உண்மையான ஷேக் முரி ஹலீஃபாவாக அவங்க அந்த கொள்கையை வழிநடத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ சூஃபி ஹஸரத் நாயம் வந்தவங்களுக்கும் மிஸ்பாஹி நாயம் வந்தவங்களுக்கும் இடையில் பிரச்சினை, பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஷேகுக்கும் ஹலீஃபாவுக்கும் இடையில் உள்ள விடயங்கள் வேறு. அது ஆன்மீகத்துடன் சம்பந்தப்பட்டது. இடையில் உள்ள ஆக்களால் தான் சின்ன பிரச்சனைகள் வந்திருக்க நேரம். இடையில் உள்ள ஆக்கள் தான் அந்த ஃபித்னா உண்டாக்கி மிஸ்பாஹி நாயத்தை என்ன செய்யணும், பிரிக்கணும் வேலை விட்டு. ஷைகுனா மிஸ்பாஹி நாயம் அவங்களில் பொறாமை உலமாக்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இப்போ காத்தாங்குடியை பொறுத்து மிஸ்பாஹி நாயம் வந்தவங்க இந்தியா, பஹ்ஜத்துல் இப்ராஹிமியா, மதீனா எல்லா இடத்தையும் மோதிட்டு காத்தாங்குடிக்கு வந்தத்திலிருந்து ஒரு தரமான ஆலிமா அவங்க தான் இருந்திருக்காங்க. காத்தாங்குடியில் எந்த ஒரு மீலாது விழாண்டாலும் அவங்கள தான் கூட்டிகிட்டு போகிறேன். கல்முனை, சாஞ்சமருது, இங்கெல்லாம் நிறைய மீலாது விழாக்கள் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியா. நாங்கள் வந்திருக்கோம் சின்ன வயசில், அவங்களோட இங்கே வந்திருக்கோம் நிறைய மீலாது விழாக்கள். இதுகளில் நான் பார்த்தோன்னே உலமாக்களுக்கு பொறாமை. உலமாக்களுக்கு இடையில் உள்ள முக்கியமான விஷயம் என்ன? பொறாமை. உலமாக்களுக்கு இடையில் இருக்கும். ஷைத்தானுக்கிட்டேருந்து வேண்யாம் உலமாக்கள். இந்த பொறாமை தான் மிஸ்பாஹி நாயம் வந்தவங்களை எப்படின்னாலும் என்ன செய்யணும், இவரை வளர உடப்படா. அதனால் கொள்கைக்கு மாற்றமாகவே இந்த தரீகாக்கள் என்ற பெயரில் வந்தாக்கள் தான் ஃபித்னாக்கள் நீஞ்சிருக்காங்க. ஆனால் உண்மையான தரீகாக்களின் கொள்கை வஹதத்துல் வஜூத் தான். இதைத்தான் ஹைதராபாத் சூஃபி நாயகம் வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, ஷைகுனா சூஃபி ஹஸரத் நாயகம் வந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. வெள்ளியாலிம் சாஹிப் பட்டாளச்சேனையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற வெள்ளியாலிம் சாஹிப் அவங்க, ஆலத்தில் நிறைந்திடும் அகதெனும் பொருளரை அனுதினம் அகந்தனில் நினைந்திடுவீர். என்ன? ஆலத்தில் நிறைந்திடும் அகதெனும் பொருள் என்ன அர்த்தம்? அது எல்லா இடத்தையும் அது ஆயிக்கான், அல்லாஹ் ஆயிருக்கான். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான் இல்லவா, இல்லா அல்லாஹ் இல்லா அல்லாஹ்ன்ற உடனே சிலவனுக்கு தாய்க்கேள் இல்லை. அல்லாஹ் ரசூல் சொன்ன கொள்கை தான் அது. வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீங்கள் எங்கு நோக்கினாலும் அங்கு அல்லாஹுடைய வஜ்ஹு, அவனுடைய தாத், அவன் தான் இருக்கிறான். அல்லாஹுக்கு வேறான எதுவும் கிடையாது. எங்கட பார்வைக்குத்தான் தெரியுதில்லை. அதுக்குத்தான் இந்த ஆன்மீக முன்னேற்றம் வரணும். அதுக்குதான் தரீகாக்கள் உருவாக்கி பையத்து கொடுக்கறது, ஔராதுகள் ஓதுறது. ஔராதுகள் ரொம்ப பிரயோசனம். ஔராதுகள் இந்த சில்சிலா கிதாபில் நிறைய ஔராது இருக்கு. அவைகளெல்லாம் என்ன செய்யணும், இங்கே போயிட்டு வரணும். அடுத்து அந்த கொள்கையை விளங்கணும். வஹதத்துல் வஜூத் என்றா என்ன, இதுதான் எங்களோட கொள்கை,
எங்களோட ஷேகுமார் இதைத்தான் போதிச்சிருக்காங்க, இதுக்கு மாற்றமானது பிழை, ஏற்றுக்க முடியாது. வஹதத்துல் வஜூது தான் உண்மையான கொள்கை. அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிர் கலிமத்து லபீத் அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்திலுன். கவிஞர்களில் இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மைப்படுத்தியிருக்காங்க. அஸ்தகு கலிமத்தின் காலஹ ஷாயிர், கவிஞர்கள் சொன்ன வார்த்தைகளில் மிக உண்மையானது கலிமத்து லபீத். லபீத் என்ற கவிஞன் சொன்னது என்ன சொன்னார் அந்த கவிஞர்? அலா குல்லு ஷைஇன் மா ஹலல்லாஹ பாத்தில், அல்லாஹ் அல்லாதவை பாத்தில். குல்லு ஷைஇன் எல்லா வஸ்துவும், மா ஹலல்லாஹ அல்லாஹ் அல்லாத அனைத்தும் பாத்தில். அப்போ என்ன இருக்கிறது? என்ன பாத்திலுக்கு எதிர் சொல்ல என்ன? ஹக்குன், அவன்தான் இருக்கிறான், அல்லாஹுதான் இருக்கிறான். எங்கட பார்வைக்கு சிருஷ்டியா தெரியுது, அது எங்கட கண்ணில் உள்ள பிரச்சனை. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இந்த கொள்கையை நல்லா உறுதியாக விளங்கணும். தரிகா வழியில் போகிறோம், ராத்தி மஜ்லிஸில் மட்டும் கலந்துக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இன்றைக்கு எத்தனையோ தரிகாக்கள் அவங்க செய்கிற பணி என்ன? வஹதத்துல் வஜூத் கொள்கையை சொல்றையும் இல்லை, அவங்களுக்கே அது சரியா ஏற்றுக்கிறாங்க இல்லை. ஆனால் தரீகா வழி என்று போகிறாங்க. தரீகா கிதாபுகளில் படிக்கிற அந்த பைத்துகளையெல்லாம் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா அவளும் வஹதத்துல் வஜூதைத்தான் சொல்லுது. படிக்கிறாக்களுக்கும் கருத்து தெரியா, ராத்திபில் மஜ்லிஸில் இருக்கிறாக்களுக்கும் கருத்து தெரியா. இப்போ எங்களோட காதிரியா தரீகாவில் ராத்திப் மஜ்லிஸ், இப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற ராத்திபி சூஃபி ஹசரத் நாயம் அவங்க கோர்வை செஞ்ச ராத்திபி தான் இது. இப்போ இதில் இந்த லா இலாஹ இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாங்கிறது தான் இந்த வஹதத்துல் வஜூதுக்கும் மூல மந்திரம். அதனால தான் எந்த தரீகாவை எடுத்துட்டாலும் முதல்ல அங்கே திக்ரில் என்ன இருக்கும்? லா இலாஹ இல்லல்லா இருக்கும். அதுதான் பிரதானமான வஹதத்துல் வஜூதின் சாரம். அது லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுக்கு வேறான எதுவும் கிடையாது. அப்படியாயின் இருப்பவை அனைத்தும் அல்லாஹ் தான். அந்த திக்ருங்கிற சொல்லப்பட்டீங்க, லா இலாஹ இல்லல்லா இல்லல்லா அல்லாஹ். இப்போ நாங்கள் செய்கிற திக்ருகள் தாயிம் அல்லாஹ், தாயிம் அல்லாஹ் என்ன? அல்லாஹ் தாயிமானவன், என்ன நிரந்தரமானவன். மறு இன்னொரு திக்ரு செய்கிறோம், ஹூ அல்லாஹ் ஹக் தூ ஹக், ஹக் தூ ஹக் என்று ஒன்று திக்ரு செய்கிறேன் நான். அது எங்களோட சில்சிலா கிதாபில் அது இல்லை அந்த திக்ரு. அது இந்த ஜலாலியா ராத்திபில் இருக்கு அந்த திக்ரு ஒன்று இருக்கு, ஹக் தூ ஹக். அப்போ எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த சில்சிலா கிதாபில் அது இருக்காது. ஆனால் அது ஷெய்குனா மிஸ்பாஹி நாயம் வந்தவங்களோட அனுமதியோட இந்த நாங்கள் திக்ரு மஜ்லிஸுகளில் அதையும் சேர்த்தா என்ன செய்யறோம், நாங்கள் படிக்கோம். ஹக் தூ ஹக், அந்த தூவண்டா அந்த நீ தான் ஹக்காக என்ன செய்கிறாய் இருக்கிறாய். இப்போ எங்களோட ராத்திப் கிதாபில் வந்த திக்ருகள், இப்போ இதுகளை நாங்கள் என்ன செய்யணும்? செஞ்சிட்டு வரக்குள்ள தான் ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வரும். அதுக்கு முதல்ல தொழணும், சரியத்தை பேணணும், தொழணும். எவ்வளோ காலம் தொடாதாக்கள் இனியன் தானே, இளம் வயசாக்கள் இப்போ இருந்து என்ன செய்யணும்? சும்மா நாங்கள் பையத்தை எடுத்துட்டோம் என்ற பேரில் இருக்காமல் ஃபர்லான தொழுகைகளை, அதெல்லாம் அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் நெருக்கத்தோண்டு பண்ணக்கூடிய வணக்கங்கள், தொழுகைகள், ஃபர்லான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள். உங்களுக்கெல்லாம் அந்த லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சுன்னத்தான தொழுகைகள். ஒரு நாளில் என்னென்ன சுன்னத்தான தொழுகைகள், இதே நான் ஒரு நாள் செஞ்சிட்டு வரக்கொள்ள தான் என்ன செய்யும், அதற்கு ஒரு பரக்கத்தும் உண்டாகும். ஃபர்லு கட்டாயம் தொழணும். இவ்வளவு நான் விட்டாக்கள் இனி ஒன்றும் செய்யலா, இது புறவுள்ள பிள்ளைகள் அதை என்ன செய்யணும்? பழகணும். சும்மா பையத்தை மட்டும் எடுத்துட்டு சும்மா இருக்காமல் என்ன செய்யணும்? தொழணும். சுன்னத்தான தொழுகைகளை தொழணும். அதுக்கு பிறகு நிறைய அவுராதுகள் வழங்கப்படும். பையத்து பெற்ற முரீதீன்களுக்கு நிறைய அவுராதுகள் என்ன செஞ்சிருக்கு, வழங்கியிருக்கு. அதெல்லாம் என்னத்துக்கு? ஒரு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. இவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் இரவையில் ஒரு 5 நிமிஷம் தானே டைம் எடுத்து, அந்த டைமில் நாங்கள் என்ன செய்கிற இந்த திக்ருகளை கண்ணை மூடிட்டு என்ன செய்கிற, லா இலாஹ இல்லல்லா நீதான் இருக்கிறாய் எதுவும் இல்லை என்று தொடர்ந்து செஞ்சிட்டு வரக்குள்ள ஒரு முன்னேற்றம் வரும். நாங்கள் இந்த மாதத்தில் ஒரு சரம் இந்த கூடி செய்கிறோம், அது ஒரு பயிற்சி தான், அது பயிற்சி களம். இதே மாதிரி என்ன செய்யணும்?
இதில் சில்சிலா இருக்கு இந்த கிதாபில். அதே நேரம் இந்த பின்னால ஔராதுகள், தினமும் ஓத வேண்டிய ஔராதுகள் என்று சில ஔராதுகள் இருக்கு. இதே நான் செஞ்சிட்டு வந்தால் வாழ்க்கையில் பரக்கத்துண்டாகும். இந்த முசீபத்து தரித்திரியம் என்கிறது நெஞ்சிடும் நீங்கிடும். அதுக்குரிய சில ஔராதுகள் இதை ஏழுமான அளவு செய்யணும். சும்மா கிதாபு மட்டும் கொண்டு வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. திக்ருகளை செய்கிறதோடு என்ன செய்யணும். அடுத்து சில்சிலான்னு சொல்லக்க அதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்லேருந்து எங்களை ஷைகுனல் மிஸ்பாய் அன்னவங்களுக்கு இடையில் உள்ள அவ்வளோ பேரும் வருது. அந்த பேர்களை கொண்டு அங்கே நாங்கள் என்ன செய்யணும், வசீலா உதவி சேர்றோம். எங்களோட கஷ்டங்கள் என்ன செய்யும். சில்சிலாண்ட என்ன, சங்கிலி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பம் இப்படியே அந்த ஒவ்வொரு சில்சிலா சங்கிலி என்றா என்ன, இப்படி பல கோக்குறது, ஒன்றோட கோக்குறது. அப்படியே வரக்குள்ள கடைசியில் யார் இருக்காங்க, ஷேகுனல் மிஸ்பாஹி நாயகம் அவங்க இருக்காங்க. ஒரு கஷ்டம் வரக்க அவங்கள பிடிக்கக்குள்ள அந்த இந்த சங்கிலி அசையக்கு எங்கே வரையும் அசையும். அது இப்போ லேசாக சங்கிலி ஆட்டிவிட்டா எங்கே வரையும் அசையும், தொங்கல் வரையில் உள்ளதும் என்ன செய்யும். அப்போ யாருனான ஒரு ஆள் உதவி அங்கே என்ன செய்யும். அப்போ இதெல்லாம் பரக்கத்தான விஷயங்கள் வாழ்க்கையில். இதுகளை இளம் வயசில் உள்ளாக்கள் இப்போ இருந்து செய்ய ஆரம்பிக்கணும். பையத்தை எடுத்தாக்கள் இந்த சில்சிலா கிதாபு இன்னொரு ஆளுக்கு நாங்கள் அதை கொடுக்கப்படாது. நாங்களே அதில் உள்ளத்துகளை என்ன செய்யணும். நிறைய விஷயம் இருக்குது, இதுகளை நாங்கள் பேணி நடக்கணும். அடுத்தது அந்த உங்களோட வஹதத்துல் வஜூத் கொள்கையை உறுதியாக நம்பணும். ஷைகுனல் மிஸ்பாஹி நாயகம் அன்னவங்களும் முழுமையாக நம்பணும், சந்தேகம் கொள்ளப்படா. அவங்க ஷைகுன் காமில் என்ன, சம்பூரணமான ஷெய்குமார்களுக்கு கட்டுப்படுறதுங்கிறது தான் தரீகாக்கள பிரதான நோக்கம். முதலாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் என்ன செஞ்சிடப்படா, ஷெய்குக்கு மாறு செஞ்சிடப்படா. இத்திபாஉல் அம்ரி, தரீகாக்களின் அடிப்படைகள் ஒன்று என்ன, இத்திபாஉல் அம்ரி, ஒரு ஷெய்கின் கட்டளைக்கு வழிபட்டு நடத்தல். அவங்க சொல்லக்குள்ள லஹர லஹு ஹிலாபு, இவங்க சொல்கிற சரியோ பிள்ளையோ ரெண்டு பேருக்கு சந்தேகம் வரப்படா. அதே மாதிரி வஜித்தினாபு நஹி, அவங்க எதை செய்யப்படான்னு சொல்கிறாங்களோ அதை நாங்கள் என்ன செய்யப்படா. ஹிஃபுலு ஹுர்மதிஹி ஹாலிரன் வகாயிபன் ஹையன் வமையித்தன், எங்களோட ஷெய்கோட கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஹிஃபுலு ஹுர்மத்தில் மஷாயிஹ், ஷெய்குமார்களினுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறது. அவங்க ஹாலிரன் வகாயிபன், ஊரில் இருக்காங்கன்றாலும் சரி வெளியூரில் இருந்தாலும் சரி, ஹையன் மையத்தன், உயிருடன் இருந்தாலும் சரி, அவங்க பாத்தா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களை ஷெய்கினுடைய கண்ணியத்துக்கு ஒரு நுகுத்தா கூட வித்தியாசமாக நாங்கள் நடந்துவிடக்கூடாது. இதெல்லாம் அந்த ஒரு முரீதீன்கள் பையத்தெடுத்தாக்கள் ஷேகோட எப்படி நடந்து கொள்ளணும் என்று சூஃபியாக்கள் நிறைய எழுதி வச்சிருக்காங்க, கிதாபுகளில் எழுதி வச்சிருக்காங்க. ஃபல் வாஜிபு அலைஹி தர்கு முகாலஃபதி ஷைஹிஹி ஃபில் லாஹிரி வ தர்குல் இஅ்திராதி அலைஹி ஃபில் பாத்தினி. ஒரு முரீதினுக்கு அவசியமான விடயம் என்ன தெரியுமா, ஷெய்குக்கு மாறு செய்யாமல் இருப்பது, ஃபில் லாஹிரி வெளிப்படையில், அதே போன்று உள்ளரங்கத்தில் அவர்களை புறக்கணிக்காமல் நடப்பது. ஒரு ஷெய்குடைய கண்ணியத்தை பற்றி சொல்லக்க வரும். ஒரு ஷெய்க் இருக்காங்க, எங்களுடைய ஷெய்க் மிஸ்பா நாயம் பேசிட்டு இருக்காங்க ஏண்டா, அவங்களோட நாங்கள் போய் கதைக்கணுமெண்டா டக்குன்னு போய் என்ன செஞ்சிடப்படா, கழிச்சிடப்படா, வார்த்தை தொங்கிடப்படா. அவங்களோட ஹாலை பார்க்கணும். அவங்க என்னென்ன ஹாலில் ஷெய்குமார்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பல ஹாலுகள் இருக்கு, என்னென்ன ஹாலில் இருக்காங்கன்னு தெரியாது. ஞான சிந்தனையிலையும் இருந்துருவாங்க, வேறொரு காட்சி நிலையிலையும் இருந்துருவாங்க. ஷெய்குமாரை நம்புவோம். அப்படியெல்லாம் இந்த சூஃபியாக்கள் அப்படி எழுதி காட்டுறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன செய்யப்படா, அல்லா யதகல்லம ஷைஅன் மின் அல்லா யதகல்லம பைன யதை ஷைஹிஹி, ஒரு முரீது தன்னுடைய ஷெய்குக்கு முன்னால் பேசக்கூடாது. இல்லா ஃபி ஹாலத்தில் லரூரத்தி, அவசியமான சூழலில் மாத்திரம் தவிர. அவசியம் எங்கட ஷேகோட கதைக்கத்தான் வேணுமெண்டா கதைக்கணும், இல்லைண்டா அவங்களோட வீணான கதைகள் என்ன செய்யப்படா, கதைக்கக்கூடாது.
அல்லா யுல்ஹிர ஷைஅன் மின் மனாகிபி நஃப்ஸிஹி பைன யதைஹி, தன்னை பற்றி ஷேகுடைய சமூகத்தில் இவர் புகழ் பேசக்கூடாது. நான் அப்படி செஞ்சிருக்கேன், நான் இப்படியா நாளண்டு ஒரு ஷேகுக்கு முன்னால இவர புகழை அவர் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஒரு ஷேகின் சமூகத்தில் இருக்கிற முரீதியன்கள் ரொம்ப அதபோடு இருக்கணுமா சொல்றாங்க. என்பகையில் முரீதி அல்லா யதஹர்ரக ஃபி ஹாலி ஸமாஇ பைன யதை ஷேஹி, ஷேகுடைய சமூகத்தில் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அசையக்கூடாது, ஆடாமல் அசையாமல் என்ன செய்ய வேண்டும், ரொம்ப கண்ணியமாக இருக்க வேண்டும். இவ்வாறு பையத்து பெற்ற ஆட்களுக்கும் பெறாத ஆட்களுக்கும் இடையில சில வித்தியாசங்கள் இருக்கு. பையத்து பெற்ற ஆட்கள் அந்த அதபு ஆதாப் இந்த கண்ணியங்களை பேணி நடக்கணும். தங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன செய்ய வேண்டும், பிறருடன் நாம் பழகும் பொழுது நல்ல பண்பை வெளிப்படுத்த வேண்டும், கோவப்படக்கூடாது. அஹ்லாக்கே தமீமா, மோசமான குணங்கள் என்று இருக்கின்றன. தஸவுஃபுல் இல்மு தஸவுஃபுல் நிறைய சொல்லுவாங்க. அதுகளை நாங்கள் தவிர்ந்து நடக்கும். பிறருடன் நாங்கள் பழகும் பொழுதும் அன்பாக நல்ல முகத்துடன், பஷாஷத்துல் வஜ், நல்ல முகத்துடன், புன்முறுவலுடன், அஹ்லாக்கின் ஃபாலிலா சிறந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். அது எங்களுடைய ஷேகின் கண்ணியத்தை உயர்த்தக்கூடிய அம்சங்களில் ஒன்றாகும். ஆகினால புதுசாக பையத்தை எடுத்த ஆக்களும் இருக்கிறீங்க, பழைய ஆக்களும் இருக்கிறீங்க. ஒவ்வொரு ராத்தி மஜ்லிஸுக்கும் வாங்க, இங்கே தொடர்பாயிருங்க, இங்கே நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாரும் கலந்துக்கங்க. அப்போ தான் என்ன செய்யும், ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும். கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். வஹதத்துல் வஜூத் கொள்கைக்கு மாற்றமாக நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நடந்து விடக்கூடாது, விளங்க வேண்டும். ஷேகுனா மிஸ்பாய் நாயம் அண்ணவங்களோட நிறைய பேர் எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க. மிஸ்பாய் நாயம் அவங்க பேசின பெயர் 1000 பேச்சுக்கு மேலே பேச்சிருக்கு. அதை என்ன செய்ய வேண்டி எடுத்து ஆரம்ப பேச்சுக்களை கேட்டுட்டு வரணும் இளமாக்கள். மிஸ்பாய் நாயம் அண்ணவங்களோட ஆரம்ப பேச்சு வஹதத்துல் வஜூத் ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்காங்க. ஆரம்பத்திலாம் நிறைய மீட்டிங்குகளில் எல்லாத்தையும் ஃபோன் ரீ அதை வேண்டி என்ன செய்யுங்க, ராவியில் ஒரு 10 நிமிஷம் அந்த பயானை கேட்டுட்டு வாங்க. விளங்காத ஆக்களுக்கு என்ன செய்யும், எடுத்தோன்னு விளங்காது, முயற்சி பண்ணணும். இந்த மஜ்லிஸ்களுக்கு வரணும், இங்கே நடக்கின்ற நிகழ்வுகளில் கலந்து இந்த இடத்தை எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கணும். அது பாரிய நன்மையான விடயம். எனவே பையத் பெற்ற நாங்கள் ஷெய்குனல் மிஸ்பாஹி என்பவர்களிடம் எவ்வாறு வாக்களித்திருக்கின்றோம், நாங்கள் சரியாக கட்டுப்பட்டு நடப்போம், தரிகா வழியில் நடப்போம், உங்களுக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் என்று நாங்கள் கையெழுத்து வச்சு போட்டு கொடுத்துருக்கோம். என்ன செய்வோம், அமல் செய்வோம், சரியாக பேணுவோம்டா என்ன, நாங்கள் என்ன செய்வோம், டெய்லி அமல் செய்வோம். இப்போ சுபுகுக்கு எழும்பி பாருங்க, பரக்கத்தாக இருக்க மாட்டே சுபு தொழுகை. இந்த வழியில் போகிறேன்னா கொஞ்சம் மன உச்சியெல்லாம் அடக்கத்தான் வேணும். எடுத்தோடனே அந்த நிலை வராது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் முயற்சி செஞ்சு ஆன்மீகத்தை முன்னிலையில் வாரத்துக்கும் மிஸ்பாஹி நாயம் மன்னவங்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாறு செய்யாத முரீதியன்களாக நாங்கள் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்ல அனுகூலம் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.